டியூப் தமிழ் வணக்கம். குவைத்தினுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகிய மீனா அல் அஹ்மதி பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றது. ஈரானுடைய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலினால் இந்த தீ பரவி இருப்பதாகவும் பல இடங்களில் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குவைத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதில் இது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது குவைத்தில் தொடர்ந்து எண்ணெய் சுத்திகரிப்பை செய்ய முடியுமா என்ற கேள்வியை அது எழுப்பியிருக்கின்றது. காரணம், குவைத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆயிலை சுத்திகரிப்பு செய்வதற்கான தொழிற்சாலைகளை குறிவைத்து ஈரான் தாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த தொழிற்சாலைகள் அழிவடைந்து விடுமாக இருந்தால் தொடர்ந்து ஆயிலை சுத்திகரிப்பு செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அது குவைத்தினுடைய பொருளாதாரத்திற்கும் சர்வதேச பொருளாதாரத்திற்கும் பெரும் நெருக்கடியாக வரும் என்று கூறப்படுகின்றது. இரண்டாவது அதிரடி செய்தி, ரயன் ஏர் விமான சேவை. அயர்லாந்தில் இருந்து தொழில்படும் இந்த சேவை இன்று ஐரோப்பாவில் சாதாரணமாக பேருந்து வண்டிகள் போல பெருந்தொகையான சேவைகளை நடத்துவது கோடைகால விடுமுறைகளுக்கு மிகப்பெரிய மலிவு விலை விமான சேவையாக இருக்கின்றது. இந்த போர் மட்டும் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் வரை நீடிக்குமாக இருந்தால் தங்களுடைய விமானங்களை சேவையிலிருந்து நிறுத்த வேண்டித்தான் வரும் என்றும் எரிபொருள் இல்லாத நிலை வரும் என்றும் அதனுடைய தலைவர் மிச்சேல் ஓ லர்ரி தெரிவித்திருக்கின்றார். ரைனேர் விமானம் மட்டுமல்ல, மேலும் பல விமான சேவைகள் எரிபொருள் பிரச்சனையால் பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றன. வருகின்ற கோடை காலத்திற்கு உரிய உல்லாச பயணிகள் புறப்படுவதற்கு இயலாத நிலையில் விமான டிக்கெட்டுகளினுடைய விலை விண்ணை தொட்ட நிலையில் இருக்கின்றது. இந்த உல்லாச பயணிகளினுடைய பயணம் முடக்கப்படுமாக இருந்தால் உலகத்தில் பல நாடுகள் இப்பொழுது உல்லாச பயண கைத்தொழிலினால் தான் மிகப்பெரிய வருமானத்தை உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் அந்த வருமானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ரைனியாரினுடைய எச்சரிக்கை. ஈரானில் போர் தொடங்கிய ஒரு மாத நிறைவு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் தன்னுடைய உரையை ஆற்றி இருக்கின்றார். உலக போரினுடைய விளிம்பில் பூமி நிற்கின்றது என்று கூறி இருக்கின்றார். இந்த மலைப்பாம்பு மத்திய கிழக்கை விழுங்குவதோடு மட்டும் நின்று விடாது, அகில உலகத்தையும் விழுங்கக்கூடிய அசுர மலைப்பாம்பு என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே இந்த மலைப்பாம்பினுடைய பாதிப்பை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இரண்டு தரப்பும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும். இல்லையேல் தடுக்க முடியாத அளவிற்கு உலக போர் என்கின்ற பெயர் இல்லாமலே உலக போருக்குள் சிக்கப்பட்டு அழிந்து போகக்கூடிய அபாயத்தின் விளிம்பு நிலையில் நிற்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முதலாவது, இந்த போரை ஆரம்பித்ததற்கான காரணம் ஈரானுடன் அணுகுண்டு உண்டு, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அணுகுண்டை ஈரான் வீசி உலகத்தை அழிக்கப் போகின்றது என்று கூறினீர்கள், சரி. ஆனால் இப்பொழுது நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் அணுகுண்டு இல்லாமலே உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது. அணுகுண்டால் உலகம் அழிந்தாலும் ஒன்றுதான், அணுகுண்டு இல்லாமல் உலகம் அழிந்தாலும் ஒன்றுதான், இரண்டுமே ஒன்றுதான். ஆகவே நிறுத்துங்கள் என்பது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய கடுமையான குறிப்புரையாக இருக்கின்றது. போர் நீடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்து வருகின்றது. நிமிடத்துக்கு நிமிடம் பேரழிவாக இருக்கின்றது. மனிதாபிமான நெருக்கடியால் உலகம் அழிந்து கொண்டு இருக்கின்றது. கட்டிடங்கள் இடிந்து தீப்பற்றி எரிந்துதான் உலகம் அழிய வேண்டும் என்பது அல்ல, மக்கள் இறந்து விட்டால் அதுவும் உலக அழிவுதான் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹோர்முஸ் நீரிணை தடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் எரிபொருட்களினுடைய வளங்கள் தடைப்பட்டு இருக்கின்றது. உடம்பில் இரத்தோட்டம் தடுக்கப்பட்டது போன்ற ஒரு நிகழ்வு இதுவாகும். இதனால் உடம்பு தொழில்பட முடியாத நிலையை அடைவது போல உலகம் இயங்க முடியாத நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உணவு எரிசக்தி விலை உயர்வால் ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், மொசாம்பிக் போன்ற நாடுகள் பெரும் பிரச்சனையை சந்தித்து கடுமையான பாதிப்பை அடைந்திருக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதனால் இரண்டு பெரும் சிக்கல்கள் இருப்பதை உலகம் உணர்ந்து கொள்ளுகின்றது. முதலாவது, டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை அழித்து எரித்து கற்காலத்திற்கு கொண்டு செல்வேன், கட்டிடங்கள் எதுவும் இல்லாமல் அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு நிலைக்குள் கொண்டு சென்று விடுவேன் என்று எச்சரித்திருக்கின்றார். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் இந்த போர் இப்படியே நடந்து உலகமே கற்காலத்திற்கு போக போகின்றது என்று கூறியிருக்கின்றார். எனவே அமெரிக்க அதிபர் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்ல, இருவருடைய போரும் உலகத்தை கற்காலத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் கூறியிருக்கின்றார். இரண்டு தரப்புடனும் தான் பேசுவது
வருவதாகவும் தனது சிறப்பு தூதுவர் ஜீன் ஆர்னல்ட்டை இரு பகுதிகளுக்கும் அனுப்ப இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் கூறுகின்றார். ஆனால் இவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இவருடன் பேசுவார்களா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் லெபனானில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய கண்காணிப்பு படையிலேயே 2 பேரை சுட்டு தள்ளிவிட்டார்கள். இருவரும் மரணமடைந்து விட்டார்கள். அதை கூட தட்டி கேட்கவோ தடுக்கவோ ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் முடியவில்லை. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகம் முக்கியமான ஒரு விடயத்தை பேச தொடர்ந்து தவறி வருகின்றாரா என்பது ஒரு கேள்வி. இதுவரை காலமும் உலக யுத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது இன்னொருவரை வெற்றி பெறுவதன் மூலமாக அந்த உலக யுத்தத்தை வென்றுவிடலாம் என்று எல்லா நாடுகளும் யுத்தத்திற்குள் ஈடுபட்ட வரலாறை கொண்டதாக 2 உலக மகா யுத்தங்களும் இருக்கின்றன. இப்பொழுது உலக நாடுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த இருவருடைய யுத்தத்தையும் தடுப்பதற்கான ஒரு யுத்தத்தை அறிமுகம் செய்தால் அது புதுமை யுத்தமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் கையில் எடுக்காத வரை இனிமேல் இது போன்ற விவகாரங்களை தடுக்க முடியாது என்பது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல இருக்கின்றார். இது முன்னரே திட்டமிடப்பட்ட பயணம் என்று கூறினாலும் உண்மை அது அல்ல. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ குறித்து கூறியிருக்கின்ற கருத்துக்கள் மிக பாரதூரமானவையாகவும் நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் மார்க் ரூட்டினுடைய இந்த பயணம் அமைய இருக்கின்றது. நேட்டோவை காகித புலி என்று அந்நியர்கள் சொல்லவில்லை, நேட்டோவினுடைய தலைமை நாடாகிய அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அதை அமெரிக்க அதிபரே கூறியிருக்கின்றார். அங்கத்துவ நாடுகள் உதவாக்கரைகள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதை ரஷ்ய அதிபர் சொல்லவில்லை, அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு நேட்டோ நாடுகள் உதவ மறுத்தது. இரண்டாவதாக நேட்டோ நாடுகள் இந்த போர் எங்களுடைய போர் அல்ல, இது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய போர் என்று கூறி நழுவி கொண்டது. ஸ்பெயின் நாடு அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பறப்பதற்கு வான்பரப்பை தர முடியாது என்ற மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆகியவற்றினால் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ குறித்து பெரும் கவலை அடைந்திருக்கின்றார். ஆனால் நேட்டோவை மதிக்காத டொனால்ட் ட்ரம்பினுடைய செயலுக்கு பதிலடியாக இது இருப்பதும் கவனிக்கத்தக்கது. ஆனாலும் கூட ஈரானினுடைய கை போர்க்களத்தில் ஓங்குகின்ற நேரத்தில் ஈரானை வெற்றி பெற முடியாது அமெரிக்கா தடுமாறுகின்ற ஒரு தருணத்தில் நேட்டோவை உடைப்பது குறித்த பேச்சுக்கள் அமெரிக்க அணிக்கு பலவீனமான நிலையையும் அமெரிக்க அணியினுடைய எதிர் அணியினருக்கு மிகப்பெரிய மன உற்சாகத்தையும் கொடுத்துவிடும் என்பதும் ரஷ்ய அதிபர் புட்டின், சீனா போன்றவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அது தரும் என்பதும் இந்த போரை மேலும் மேலும் வலுவடைய அவர்கள் செய்வார்கள் என்பதும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாகும். பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை 50% உயர்த்தப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச சந்தையில் விலை உயர்ந்த காரணத்தினால் இப்படி செய்கின்றோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கடந்த மார்ச் மாதம் 20% விலை உயர்ந்தது, இப்பொழுது 50% அதிகரிக்கின்றது. விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1500 ரூபாய் எரிபொருள் மானியம் வழங்கப்படுவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. உலகம் முழுவதிலும் எரிபொருள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் அரசுகள் தடுமாறி வருவது கவனிக்கத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் மேலும் முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. தொடர்ந்து வழங்க காத்திருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.